தோழர்களை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எடப்பாடி அவர்கள் எழுந்து பரந்தூர் விமான நிலைய நிலங்கள் 90% கையகப்படுத்தி விட்டது. அதை இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று மேலும் அதாவது 6 தொகுதிகள் காலியாக உள்ளதே, அங்கு மக்களுடைய குறைகளை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லையே என்று கேட்டபொழுது அதற்கு அமைச்சர்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே எடப்பாடி, அமைச்சர்கள் எப்படி அதுக்கு செயல்பட முடியும், அவர்கள் எப்படி அதற்காக கால நேரப்படுத்தி அது ஒரு எம்எல்ஏ போல் எப்படி செயல்பட முடியும் என்று மீண்டும் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் அதிலிருந்து சரியான பதில் இல்லை. அடுத்ததாக மதுரை சென்ட்ரல் தொகுதியைச் சேர்ந்த முஸ்தபா என்பவர் எழுந்து பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்த உடனேயே திமுக தமிழ் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று 5 முறை சொல்லியிருக்கிறது என்று எண்ணிக்கையுடன் சொன்னார். அது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அது திமுகவாவது முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொல்வதாவது என்பது யாராலும் நம்ப முடியாத செய்தி. இப்போ அது என்னவென்றால் அவர் அழுதார். அதாவது திமுக முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லிவிட்டது என்று அழுகையெல்லாம் செய்தார், நடித்தார். அது இப்பொழுது அதை பற்றி 1997 சட்டமன்ற நிகழ்ச்சிகளின் பதிவுகளை எடுத்து பார்த்த பொழுது அங்கு எதிலையுமே கருணாநிதி அவர்கள் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று குறிப்பிடவே இல்லை. அது அப்படி பேசியது ஒரு ரீல்ஸுக்காகத்தான் என்பது சரியாக தெரிய வருகிறது. ஏன் இப்படி தாவேகா இந்த சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்து ரீல்ஸுக்கு உதவி செய்கிறது என்பது தான் இப்பொழுது நமக்கு தெரிய வருகிறது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசியலை சட்டமன்றத்திலும் செய்வது என்பது மிகவும் வருத்தத்தக்க நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு எனது இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முஸ்தபா மட்டுமல்ல, மற்ற எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் ஆதாரம் இல்லாமல் பொய்ச் செய்திகளை சட்டமன்றத்தில் சொல்லக்கூடாது. இது இப்பொழுது ஆதாரம் தேடி எடுக்கப்பட்டு விட்டது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரி எந்த செய்தியும் திமுகவோ இதுவரை சொன்னதே கிடையாது. இது முஸ்லீம் மக்களை பெருமளவு தன் பக்கம் திரட்டுவதற்காக தாவேகா செய்த ஒரு சூழ்ச்சி, பொய்ச்செய்தி, ரீல்ஸு முயற்சி என்று சொல்லத்தான் முடியுமே ஒழிய இதில் உண்மை இல்லை என்பதை சொல்லிக் கொண்டுகிறேன். தயவுசெய்து நேயர்களே, எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.